போட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுது. ஆனால் ஆயில் குறைய விடல கஸ்டமரு. அதனால் இனிமேல் தைரியமாக பார்க்குறோம். கஸ்டமருக்கு வந்து இப்போ நம்ம வாங்கி போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கிளச் பிளேட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியில் வந்து கிளச் பிளேட் நல்லா தான் இருக்குது. இதுதான் கிளச் பிளேட்டு. கிளச்சு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு. இதுக்குள்ளே இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து அமுக்கி இந்த ப்ரெஸ் பட்டன் போய் அமுக்கி தான் கிளச்சை லோட் பண்ணுறது. அந்த கிளச் லிவர் வந்து ராடு வந்து இப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும். இப்படி தூக்கினா அது கிளச் பிடிக்கும், ரிலீவ் ஆகிட்டா ரிட்டர்ன் ஆகிரும். அந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு தான் இப்போ நம்ம மாற்றுறோம். இந்த ஸ்ப்ரிங்கு ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கே வாங்கியிருக்கோம். இப்போ கிளச்சுக்கு ஒரு கேஸ்கெட் எல்லாமே கழட்டி எடுத்துகிட்டு வேறு பூஸ் மாற்றிட்டு வண்டியை மாட்ட போகிறோம். ரோட்டர் பிளேட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் குறையாமல் தான் வச்சுருக்காங்க கஸ்டமரு. பேட்ரி வந்து அமரன் பேட்ரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 போட்டது இப்போ தான் ஐடியா இருக்குது. அதனால் இப்போ வேறு மாற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த பிரேக் ட்ரம்மு வந்து ரொம்ப தேஞ்சு தான் இருக்குது. பிரேக் ட்ரம்மு இந்த அளவுக்கு கோடு விழுகிற அளவுக்கு வச்சு ஓட்டியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து ஒரிஜினல் ஷூ போட்டோம்னா பிரச்சனை வராது. ஓகே, தேங்க்யூ. போன வாரம் தான் செயின் பேட் மாற்றி விட்டோம். ஆனால் அப்போயே மாற்றுவோன்னே கேட்க மாட்டேன்ட்டாங்க.